இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிஃப்டியில் ட்ரேட் பண்ணேன், நல்ல மார்க்கெட்டு. எக்ஸ்பீரியன்ஸாக தான் நல்ல காசு கிடைக்குது. பார்ப்போம். ஒரு 40,000 கிடச்சி, நல்ல மார்க்கெட். டெய்லி நான் நேற்றே நினச்சேன் எப்படியும் மார்க்கெட்டு மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. திரும்பிட்டு இந்த இடம் சரியான இடம். நேற்று ரீச் ஆகிருந்து திரும்ப ஒருக்கா டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போயிட்டான். பை இந்த செல்லரவையில் வின் பண்ணிட்டான். இனி அப் ட்ரெண்டு தான். நாளைக்கு கொஞ்சம் அப்படி இதை என்ன இங்கே ஒரு பையோட பண்ணிருக்கான், லைட்டாக இறங்கிட்டு திரும்ப மேலே ஓடிடும். அடுத்த டார்கெட் இங்கே போயிடும். சூப்பரான மார்க்கெட், அப் ட்ரெண்ட் ஆக போகுது. ட்ரெண்டு மாறிட்டு 5 மினிட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு 1 மினிட்டில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். 1 மினிட்டை பார்த்துக்கிட்டேன். 17,000 எடுத்தேன். அது 1 மினிட்டில் தான் எடுத்தேன் முதல் ட்ரேடு. இது ஃபஸ்ட்டு கேண்டில். இந்த செல்லரை பையர் வின் பண்ண உடனே இந்த கேண்டில் என்ட்ரி. 3வது கேண்டில் என்ட்ரி. டார்கெட்டு அப் ட்ரெண்டுங்கனால ஒரு இந்த கண்டிஷனில் இருக்கும்போது நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். நல்ல மார்க்கெட்டு. இது 5 மினிட்டு, இது 1 மினிட்டில் எடுத்தது. அப்புறம் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு விட்டுட்டு அப்புறம் எடுத்தேன். 5 மினிட்டில் பார்த்து அப்புறம் எடுத்தேன். இப்போ இதில் எதுலாம் டார்கெட்னு முதல்ல சொல்லி, மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போகுது, இதுதான் டார்கெட்டு. இந்த மார்க்கெட்டு கீழே இறங்கி திரும்ப மேலே போச்சுன்னா அதான் டார்கெட்டு. கீழே இறங்கும்போது இதே டார்கெட்டு. திரும்ப மேலே இருந்து கீழே வருது, கடைசி ஃபைனல் டார்கெட் இதுதான். கீழே இருந்து மேலே போகுது, இது ஒரு டார்கெட்டு. இந்த கடைசி கேண்டில், இதுவும் கடைசி கேண்டில் தான், இதுவும் கடைசி கேண்டில் தான், இதுவும் கடைசி கேண்டில் தான், இதுவும் கடைசி கேண்டில் தான். இதை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் ட்ரெண்டு மாறும். இப்போ இது 2 டபுள் பாட்டம் மாதிரி எடுத்துகிட்டு, இது டபுள் பாட்டம் மாதிரி எடுத்துகிட்டு இனி அப்புறம் நான் அந்த இதில் தான் ஒரு ட்ரெண்டு மேலே போகுதுன்ட்டு ஒரு குரூப்பில் போட்டு விட்டுருந்தேன். மார்க்கெட்டு மேலே போக போகிறோம் அப்படின்ட்டு. ஹீரோ டு ஜீரோ சொல்கிறாங்களா, அந்த ட்ரேட் இதில் தான் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன். ஏன்னா மார்க்கெட்டு எப்பவும் பையாதுன்னு இதுக்கிட்ட வரும்போது ஒரு 1.5 கிட்ட ஆயிடுச்சு. கரெக்டாக அங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை கரெக்டாக வரும்போது அப்புறம் பிரேக் ஆயிடுச்சுன்னா ட்ரெண்டு இதுலேருந்தே மாறிட்டு, ட்ரெண்டே அப்புறம் அப் ட்ரெண்டாக மாறிட்டு கீழே போகுது. கரெக்டாக இந்த ஃபைனல் டார்கெட்டை கரெக்டாக அதுக்கு முன்னாடியே ஆகுது. அப்புறம் ஓப்பன் ஆகிறது கையில் ஓப்பன் ஆகி அப்போ ஓப்பன் போட்டு கீழே க்ளோஸ் கொடுக்கு. திரும்பி வந்துச்சுன்னா இது டார்கெட்டு. இதுக்கு இது டார்கெட் வைக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு டபுள் பாட்டமாக மாறிட்டு, டபுள் பாட்டம் வந்துட்டாலே ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் தான். அப்போ கீழே இறங்குனா கீழே எதில் செல்லர் ஓப்பன் இருக்கோ அதில் தான் வந்து திரும்பும். ஒன்று இங்கே திரும்பி இருக்கணும், இல்லைன்னா அது இல்லைன்னா இங்கே திரும்பி இருக்கணும். இது கரெக்டான எதில் என்ட்ரி பண்ணோன்னா இந்த கேண்டில் என்ட்ரி போட்டோம். இந்த செல்லரை வின் பண்ணோம், இந்த கேண்டில் இது முடிஞ்சானே என்ட்ரி. அடுத்தாப்பில் பிக்கப் ஆகிட்டு ஹீல் ஸ்விட்சை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இல்லைன்னா இந்த இதில் அழகாக என்ட்ரி எடுத்துருப்பேன். ஏன்னா டபுள் பாட்டம் சூப்பரான என்ட்ரி. அப்படி ஹோல்டு பண்ணி விட்டுருப்போம்னா எங்கேயோ போயிட்டு திரும்ப ஒரு 50,000-60,000 எடுத்துருக்கலாம். அதில் ஏன்னா எல்டிபி அமௌண்ட்டு கம்மியாக தான் இருந்திருக்கும். நிறைய குவாலிட்டி போட்டு ஒரு போட்டுக்கலாம். அடுத்தப்போ கீழேருந்து மேலே போகும்போது இது ஒரு டார்கெட்டு, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா இது ஒரு டார்கெட்டு. அக்ரெசிவாக இருந்தால் எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு போயிடுவோம் நிறைய மேலே. இது இந்த இன்றைக்கி நடந்த கையை பிரேக் பண்ணும்போது மேலே ஒரு செல்லர் வந்துட்டு அப்புறம் பிரேக் ஆகி மேலே போகுது.
இது நேற்று நடந்தது, அதை இதே பண்ணல. அது இது கீழேருந்து போகும்போது தான் அந்த பையர் ஓப்பனில் டச் ஆகும், அதுதான் அங்கே ஸ்டாப் ஆகி நிற்கும். இது மேலே போயிட்டுனா அதை எதிர்பார்க்காத நிறைய போயிடுவோம். நல்ல என்ட்ரி. ரெண்டாவது யாரெல்லாம் என்ட்ரி எடுத்தாங்களோ தெரில. அதுக்கப்புறம் நான் இதில் ஒரு லாட்டு போட்டு 1000 போட்டு லாட்டு போட்டு எடுத்தேன். அது 3000 கிடச்சி. இந்த இதில் சிறதாவில் எடுத்தேன். ஒரு நல்ல 2-3 வாட்டி பைக் பண்ணி விட்டு போய் பார்த்தேன். இந்த சரியான ட்ரேட். அதாவது இந்த ட்ரேடர் கை சும்மா இருக்காது, அதுக்கு தான் இந்த கீழ் சுவிட்சை ஆஃப் பண்ணியிருந்தேங்கிறது. பார்ப்போம் என்ன மாதிரி ட்ரேட் எடுத்துட்டு. ஃபஸ்ட்டு இதுலேருந்து மேலே போகும்போது ஒரு என்ட்ரி, இது ஃபஸ்ட்டு கேண்டில். ரெசிஸ்டனில் போய் கரெக்டாக பையிங் ப்ரெஷரோடு நின்னா அந்த மார்க்கெட்டு மேலே போகாது. இது ரெசிஸ்டன் இருக்குது, கரெக்டாக அந்த பை ரோப்பில் போய் நிற்குது. இதை பிரேக் பண்ணி போகணுன்னா அது போகணும். ரெண்டாவது கேண்டில், ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு பையிங் ப்ரெஷரு. இது மேலே இருக்கணுன்னா இந்த கேண்டில்லாம் இருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படியே ஃப்ரெண்டாக மேலே போயிடும், அடுத்த டார்கெட்டை தேடி போகும், இல்லைன்னா திரும்பிடும். ஃபஸ்ட்டு கேண்டில், ரெண்டாவது கேண்டில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரு, செல்லிங் ஆடு, ஆனால் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. மூணாவது கேண்டில் இது. நான் இதிலே ட்ரேடு போட்டலான்னு நினச்சேன், புட் ஆப்ஷன் போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதை பிரேக் பண்ணால் தான் அப்புறம் மேலே போவான். அப்புறம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த பையரை வின் பண்ணால் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு விட்டுருந்தேன். அடுத்த கேண்டில் வின் பண்ண நினச்சேன், அடுத்த கேண்டில் மேலே போச்சு, அதுக்கு அடுத்த கேண்டில் ரிட்டர்ன் ஆகிட்டு. இந்த கேண்டில் முடிஞ்சாலும் என்ட்ரி. இந்த பையரை இந்த செல்லர் வின் பண்ணிட்டான், அடுத்த டார்கெட்டு கீழே. இதில் ஒரு என்ட்ரி போட்டிருந்தோம். அப்புறம் கீழே இறங்குது. கீழே இறங்கணுன்னா டப்புன்னு கீழே எடுத்துடக்கூடாது. எப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த கேண்டில் வந்து உள்ளே போகலையா, உடனே இந்த கேண்டில்லே என்ட்ரி எடுத்துருவாங்க. கீழே இறங்குற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த இவ்வளோ தூரம் விற்க வர்றதுனால அதை கேண்டில் க்ளோஸ் கொடுக்குறக்கு முன்னாடியே எடுத்துருவோம். இப்படி க்ளோஸ் கொடுத்தா தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். கீழே அது என்ன பண்ணுதுன்னா உள்ளே போகுது. இது ஒரு ஸ்பின்னிங் டாப் தான். அது ஒரு செல்லர் வரோம், செல்லரும் இங்கே வரேன் கீழே விற்க அடிச்சிருக்கு. அவனை நம்மளை பார்க்க கீழே போகிற மாதிரி தான் இருக்கேன். எனக்கு ஒரு பையர் பண்ணுறான், அது உள்ளே வருதா என்ன பண்ணுது. இந்த கேண்டில் இந்த மாதிரி இந்த பையரை இந்த செல்லர் வின் பண்ணால் தான், இந்த மாதிரி ஒரு கேண்டில் வின் பண்ண பிறகு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இதுதான் கரெக்டான என்ட்ரி. ஒரு பையரை மேலே போகிற பையரை செல்லரை வின் பண்ணியிருக்கணும். இந்த இதில் எதுவுமே வின் பண்ணல, இது கூட மேலே தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு போகும்போது இது ஒரு இந்த கேண்டில் வின் பண்ணப்போ நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். இந்த கேண்டிலே ஒரு என்ட்ரி போட்டால் அந்த இது இந்த ஸ்விங் வரையும் போவோம். ஸ்விங் இருந்தால் அதிலே கொடுத்துட்டான். பிளாக் ஃபஸ்ட்டு ஸ்விங்கு, ரெண்டாவது ஸ்விங் வந்து அந்த டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் இதில் இருந்தால் இதில் எக்ஸிட் பண்ணிடணும். இந்த விக்கி இருந்தால் கொஞ்சம் உள்ளே போக கஷ்டப்படும். வெறும் கேண்டிலாக இருந்தால் கூட இந்த பையர் ஓப்பன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மார்க்கெட் நின்று தான் போகும். பையர் கீழேருந்து மேலே போகும்போது கொஞ்சம் க்ரீன் கலர் கேண்டில் இருந்தால் கொஞ்சம் பயப்பட தான் செய்யும். பையர் ஓப்பன் இருந்தால் ரொம்ப அப்படி திரும்ப தான் செய்யும். திரும்ப கீழே இறங்குது, இறங்குனா இது இந்த செல்லரை பையர் வின் பண்ண இடம் இதுவே பை ஆகுது. இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ண பிறகு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனால் இது ஒரு டார்கெட்டு. திரும்ப வந்து இது கடைசி கேண்டில். இதுக்கு கீழே போயிட்டுனா நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். இந்த கடைசி கேண்டில் கீழே போயிட்டோம், அப்புறம் இங்கே வந்து திரும்ப தான் பார்க்கணும். அப்புறம் இங்கே வந்து திரும்ப தான் பார்க்கணும், அந்த கடைசி கேண்டில் வரையும் வருதான்னு பார்க்கணும். அது இங்கேயே பை ஆகுது. இதுலேருந்து இதில் கரெக்டாக பை ஆகுது. அப் ட்ரெண்டுன்னா அப்படி தான் மாறும் போதும். இது இங்கேருந்து இதோட டார்கெட் இது. இதை வின் பண்ணால் தான் மேலே போயிருக்கோம். இது கரெக்டாக அதில் போய் ரிஜெக்ட் ஆகுது. இவ்வளோ தூரம் போயிட்டு அது ரிஜெக்ட் ஆகுது.
இப்படி க்ளோஸ் கொடுத்துருக்கோன்னா அப்போ கீழே இறங்கி திரும்ப மேலே போயிருக்கும். உடனே இந்த இதுலேருந்தே போயிருக்கும், இந்த செல்லர் ஓப்பன்லேருந்தே அப்படியே மேலே போயிருக்கும். இது கரெக்டாக ரிஜெக்ட் ஆகுது. அப்புறம் எப்படி எடுக்கணும்னா இந்த கடைசியாக எது பையர் இருக்கானோ அவனை வின் பண்ணால் என்ட்ரி. இதுதான் பையர். இவனை வின் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கணும். இது இறங்கி இறங்கின உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. கீழே ஒரு பையரை கீழே பிரேக் பண்ணதுன்னா திரும்ப ஒரு பையர் வருவோம் இல்லை. அது இந்த பையர் இப்படி பிரேக் பண்ணிட்டுனா அப்போ ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக மாறிடும். அது உள்ளே வருதா ரிஜெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். இதாக ரிஜெக்ட் போட்டு அப்புறம் செல்லர் வருதான்னு பார்க்கணும். ஆனால் அடுத்த கேண்டில் மேலே வந்துடக்கூடாது. இந்த கேண்டில் வந்தப்புறம் என்ட்ரி. இது என்ட்ரி டார்கெட்டு இந்த இதில் வைக்கிறது. இந்த கடைசியாக பையர் இந்த இதில் கரெக்டாக அவ்வளோ தூரம் தான் திரும்புவோம். வேறு எதுலேயுமே இந்த கடைசி செல்லரை இந்த பையர் வின் பண்ணே செய்யலை. இது ஒரு செல்லரு, இந்த பையர் வந்திருக்கான் ஆனால் வின் பண்ணல. இது ஒரு செல்லரு, பையர் வந்திருக்கான் வின் பண்ணல. இதில் ஒரு செல்லரு, பையர் வந்திருக்கான் வின் பண்ணல. இவ்வளோ தூரம் தான் டார்கெட். இது ஒரு டார்கெட்டு. நான் இதோட எடுத்துகிட்டு ட்ரேடை முடிச்சிட்டேன். அவ்வளோதான். அப்புறம் கீழே அப்படியே கோல்ட் ஆகி அப்படியே இதாகிரும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் டபுள் பாட்டம் போட்டான். அங்கே கீழ் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அங்கே ஒரு ட்ரெண்டு வருது. இதில் எதில் எடுக்கணும்னா இது ஒரு செல்லரு. இந்த செல்லரை வின் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கேண்டில் வின் பண்ணிவிட்டு வின் பண்ண பிறகு அங்கே மேலே போய் ஏதாட்டும் சிங்கிளுக்கு திரும்பும். அது ஒரு எடுத்து பண்ணணும். இது எதுலேருந்து திரும்பி இருக்குன்னா இங்கே ஒரு பையரோ போட்டுருக்கான். அதுலேயும் திரும்ப இதுவும் ஒரு இதில் ஒரு சின்ன விக்கு இருக்குது. நல்லா இருக்குல்ல, அந்த கேண்டிலுக்கு ஒரு விக்கு இருக்குது. அது வரையும் டார்கெட்டு கொடுத்துட்டு கூட திரும்ப பார்த்துருக்கோம். ஏன்னா இங்கேயும் ஒரு விக்கு இருக்குது. இது ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி. அதில் போய் திரும்புது. இந்த கேண்டில் வருது. இது இங்கே க்ளோஸ் கொடுத்துட்டுனா நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. இதுதான் கடைசி கேண்டில். இதுக்கு மேலே பை ஆகி போச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். இப்போ நம்ம இந்த கேண்டில் முடிஞ்சோன்னா இதில் என்ட்ரி எடுத்துடலாம். இந்த லைன் போட்டு இது 1 மினிட்டில் இந்த இடத்துல எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா ஈஸியாக தெரியும். 5 மினிட்னொன்னே ஃபுல் கேண்டில் கொடுத்துட்டு 1 மினிட்லேயே தெரிஞ்சிச்சு எனக்கு. நான் தான் குரூப்பில் போட்டிருந்தேன், இது மேலே போக போகுது, 0 to 0 அந்த மாதிரி அடிக்க போகுது அப்படின்ட்டு. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பீரியாக எப்படியும் அடிப்பானோ அது ஒரு கேண்டிலே அடிப்பான். எல்லாம் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். எவ்வளோ பாயிண்ட் போயிருக்குன்னு பார்ப்போம் ஒரு கேண்டில். $135, $177, ஒரு 42 பாயிண்ட்டுக்கிட்ட கொடுத்துருக்கு. ஆனால் எல்டிபி அமௌண்ட் கம்மியாக இருக்குமா, ப்ரீமியத்தில் ஒரு 20 பாயிண்ட் எடுத்தாலே ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். நான் அன்றைக்கி 1300 கோல்ட்டிக்கிட்ட போட்டேன். 1300 போட்டால் 26,000 அப்படி வந்துடும். ஒரே கேண்டில் 5 நிமிஷத்துலேயே வந்துருக்கும். நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அதுக்காண்டி நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. நம்மளுக்காண்ட வருமானம் வந்துட்டுனா அதோட மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும். இது போச்சுன்னா இதுதான் டார்கெட். கரெக்டாக போகுது. ரெண்டாவது இதை வின் பண்ணாலும் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த டார்கெட்டில் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடணும் பார்த்துக்கணும். சில நேரம் இப்படி வின் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மேலே போய் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் கீழே இறங்கும்போது ஃபாஸ்ட்டாக இறங்கி கீழே வந்துடும். இது கூட கரெக்டாக போய்ட்டு இதில் எக்ஸிட் பண்ணுறவங்க தான் கரெக்டாக ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். கீழே இறங்கி இங்கே வந்தோடனே இங்கே வரையும் வந்துடுச்சா நம்ம அதுலேயே நம்ம இப்போ எடுத்த ப்ராஃபிட்டு எல்லாம் லாஸில் கொண்டு போட்டிருக்கோம். இது வந்தோடனே எக்ஸிட் பண்ணுவோம். அப்புறம் அடுத்தது பையாகி அப்புறம் மேலே போகும். இது முதல்ல இப்படி தான் இருக்கும். நம்ம எங்கே போக போகுதுன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. நம்ம இந்த இடத்துல வரும்போது எக்ஸிட் பண்ணியிருந்தோம். அப்புறம் கீழே இறங்குது. கீழே இறங்கி டவுன் ட்ரெண்டாக எப்போ மாறும்னா இந்த பையரை கடைசி பையரை வந்தால் இதை பிரேக் பண்ணி கீழே கொடுத்தா மட்டும்தான் கீழே போவான். எல்லாம் போகாது. எப்போதும் கடைசி பையரு செல்லரு எதை வின் பண்ணுதோ அந்த பக்கம் ட்ரெண்டும் மாறும்போது இருக்கும். இப்போ கீழே இறங்குது, ஒரு பையர் வரான். இந்த செல்லரை
இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணுறான். இந்த கேண்டில் முடிஞ்சோடனே என்ட்ரி போட்டுடலாம். அதுவரையும் என்ட்ரி போடக்கூடாது. இதுவரையும் போயிட்டு கரெக்டாக கொடுத்துட்டு அடுத்த கேண்டிலே கீழே இறக்கி விட்ரும். பார்த்துருக்கோம் இந்த டார்கெட்டு போவோம் அப்படின்ட்டு கீழே இறக்கினாலும் இறக்கி விட்ரும். ஃபாஸ்ட்டாக இறங்கும். நம்ம அதுவரை வெயிட் பண்ணணும். இந்த கேண்டில் வந்த அப்புறம் என்ட்ரி பண்ணலாம். செல்லரை பையர் வின் பண்ண அப்புறம் என்ட்ரி பண்ணலாம். அப்புறம் இங்கே செல்லிங் ப்ரெஷர்லாம் அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இப்போ க்ரீனாக இருந்தால் பார்க்கணும். அந்த ரெட்டாக இருந்தால் அதை பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ க்ரீனாக இருந்தால் அதை ஒன்றும் இது இல்லை. இந்த டார்கெட்டுக்கு முதல்ல போயிட்டு அப்புறம் ரெண்டாவது மேலாக வரும். பறந்துட்டு இதுதான் இதோட ஹை. அதை பிரேக் பண்ணோன்னே அதில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது. ஆனால் பெரிய அளவுலாம் கீழே இறங்கலை. அக்ரெசிவான மார்க்கெட்டு கடைசியில் கொண்டு கொடுத்துட்டான். இனி இனி அப் ட்ரெண்டாக தான் மாற முதல். இனி மேலே தான் போவோம். சரி, பார்த்து ட்ரேட் எடுங்க. இதெல்லாம் ஒரு ஈஸி மெத்தடு. நீங்கள் சார்ட் ஒர்க் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சார்ட்டை இப்படி தள்ளி விட்டு பார்த்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா அப்படி பார்த்து லைன் போடணும். இது ஒரு பையர் வின் பண்ணுறான், அப்புறம் கீழே தான் வருவான். வின் பண்ணால் ஏதோ ஒரு டார்கெட்டு அதில் திரும்பிட்டு திரும்ப போய் ரிஜெக்ட் ஆகுது, அப்புறம் கீழே வருது. இந்த மாதிரி தான் பார்த்து என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி சார்ட்டை பார்த்து தள்ளி பார்த்துட்டு என்னெல்லாம் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நல்லா புரிஞ்சிடும். சும்மா வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் புரியாது. குயிக்காக பழகணுன்னா இது ஒரு 10 சார்ட் அப்படியே லைன் போட்டுறோம். ஃபஸ்ட்டு கேண்டில் கீழே வரான். இந்த பையரை செல்லர் வின் பண்ணிட்டான். டார்கெட்டுக்கு இருக்கிற தான் டார்கெட்டு அதை ரீச் ஆகிட்டு இனி மேலே செல்லரை வின் பண்ணுறானான்னு பார்க்கணும். இதை வின் பண்ணுறான், அங்கே எங்கே திரும்புதுன்னு பார்க்கணும். அந்தந்த இடத்துல போய் திருப்பிட்டான். எல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்குது. இது வின் பண்ணும்போதே அங்கே டார்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதில் போய் திரும்புது. அப்புறம் கீழே வரும்போது இந்த இதில் வின் பண்ணிவிட்டு இது ஒரு டார்கெட்டு, ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அப்படி பார்த்து நம்ம எங்கெல்லாம் திரும்புதோ அதில் இதெல்லாம் டார்கெட்டுன்னு பார்த்து நம்ம லைன் போட்டுக்கிட்டே இருந்தோன்னா ஒரு மாதத்தில் நல்லா புரிஞ்சிடும். இது ஈஸி மெத்தட், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. கேண்டில் வச்சு எடுக்கிறது, லைன் போட்டு எடுக்கிற மாதிரி அதுதான் பெரிய அளவில் புரியாது. கேண்டில் வந்து துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம் எங்கே போகுது அப்படின்ட்டு. லைன் போட்டு கிடக்கிறது தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சரி, அப்படி பார்த்து ட்ரேட் எடுங்க, நல்லா கற்றுக்கிடுங்க. நல்லா வேல்யூ இருக்குது. புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வேல்யூ. இல்லைன்னா நம்ம எத்தனை வருஷம் இருந்தாலும் லாஸ் பண்ணிகிட்டே தான் நடப்போம். துல்லியமாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். சரி, அப்படி பார்த்து ட்ரேட் எடுங்க. இப்போ மார்க்கெட்டு நல்ல மூமெண்ட்டை கொடுத்துட்ருக்கோம். சும்மா அரைக்கிறாமல் அன்றைக்கெலாம் நல்ல மார்க்கெட்டு, நேற்று நல்ல மார்க்கெட் தான். அப்படி பார்த்து எடுங்க.